ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு லகடா பண்ண போறாங்க. லகடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பட்டாணியை ஊற வச்சு லகடா பண்ண போறேன் ஈவினிங்ல ஸ்நாக்ஸுக்கு. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மும்பையில் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகள்லாம் இந்த லகடாவை தான் வாங்கி சாப்பிட்டு வரும். சென்னா லகடா அப்படின்னு பட்டாணி வச்சு பண்ணுவாங்க. அட்டகாசமா இருக்கும் டேஸ்ட். வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள லகடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். குக்கரில் பட்டாணி அவிய போட்டுக்கலாம். கொஞ்சம் சோடா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக வெந்துடும், சாஃப்டாக இருக்கும். அப்புறமா கொஞ்சம் உப்பு, தண்ணி நல்லா முங்குற அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம 2 உருளைக்கிழங்க கூட போட்டு அவிச்சிக்கணும். உருளைக்கிழங்கும் கூட போடணும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பட்டாணி வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டாக வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி சாஃப்டாக வேணுங்க. இந்த மாதிரி சாஃப்டாக வந்தாதான் நல்லாயிருக்கும் லகடா. வந்து உருளைக்கிழங்கு எடுத்து மசிச்சு வச்சுட்டேன். புதினா மல்லித்தழை சட்னி வச்சுக்கிடலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்காங்க. சட்னி அரைச்சிக்கிடலாம். புளியை கரைச்சி விட்டு ஒரு சட்னி அரைச்சாச்சுங்க. அதுக்கு மல்லித்தலையும் புதினா தலையும் போட்டு சட்னி அரைச்சாச்சு. புதினா மல்லித்தழை கொஞ்சம் புளியுங்க, புளியும் விட்டு அரைச்சி சட்னி அரைச்சாச்சு. வீடியோ கட் ஆயிடுச்சு எல்லாம் போடுறது. இது ரெடியாக இருக்கட்டும். லகடாக்கு வந்து ஒரு சீக்ரெட் மசாலா அரைச்சிக்கலாங்க. இந்த மசாலா போட்டிங்கன்னா லகடா வந்து ரொம்ப வாசனையாக இருக்கும். எண்ணெய் எதுவும் ஆட் பண்ணாண்டா. ஒரு 4 வரமிளகா, அப்புறமா ஜீரகங்க. இது வந்து வறுத்து போட்டிங்கன்னா, வறுத்து பவுட்ரு பண்ணி போடணுங்க. பவுட்ரு பண்ணி போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இந்த மசாலா வந்து ரொம்ப வாசனையாக இருக்குங்க லகடாக்கு வந்து. பொரிஞ்சதும் நம்ம எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிடணும். லகடா பண்ணதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிடலாம். ஜீரகம் வந்து 1 ஸ்பூன், வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், அப்புறமா மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், வரமல்லித்தூள் ஒரு 1/2 ஸ்பூனுங்க. நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ பட்டாணி நம்ம ஆட் பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. குக்கரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. இதில் வந்து உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிடலாம். இங்கே துருவி போடனாலும் போடலாம், கையோண்டு மசிச்சு போடனாலும் போடலாம். போட்டிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் லகடாக்கு வந்து. உப்பு ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கணுங்க. கரம் மசாலா போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். கரம் மசாலா போட்டாச்சு. கொஞ்சமாக மல்லித்தழை போட்டுக்கலாம். சூப்பராட்டு லக்கடா ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ சீக்ரெட் மசாலா பொடி போட்டுக்கலாம். மசாலா பொடியை போட்டுக்கலாம். நல்ல வாசனையாக இருக்குங்க.
இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கொதிச்சிருச்சு. லக்கடா வந்து சூப்பராக பண்ணியாச்சுங்க. இதுக்கு தேவையான பொருள்லாம் போட்டுக்கிடலாம். மெயின் இன்க்ரீடியண்ட்டு வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், தக்காளி, மல்லித்தழை இதெல்லாம் நம்ம போடணுங்க. போட்டால் தான் டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். ஒரு பவுலில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி எல்லா இன்க்ரீடியண்ட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். பாம்பேல இது சாப்பிடாதவங்களே கிடையாதுங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகள் வந்து வீட்டில் காசு வாங்கிட்டு போய் இதுதான் வாங்கி சாப்பிடுவாங்க. இது கூட வந்து நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணியாச்சு. அப்புறமா தக்காளிங்க, அப்புறமா துருவின இஞ்சி வந்து இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறமா பச்சை மிளகாய், மல்லித்தழை, நம்ம அரைச்சி வச்ச சட்னிங்க, புதினா மல்லித்தழை சட்னிங்க. அப்புறமா கொஞ்சமாட்டு வரமிளகாத்தூள் ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாட்டு டமாட்டா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா சாட்டு மசாலா நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறமா லெமன் ஜூஸுங்க. சூப்பராட்டு லக்கடா பண்ணியாச்சுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிடலாம். அங்கே வந்து சின்ன வாட்டியில் கொடுப்பாங்க, பிளாஸ்டிக் வாட்டியில் கொடுப்பாங்க. இதுக்கு மேலே வந்து தக்காளி, வெங்காயம்லாம் ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணியாச்சு. வெங்காயம் போட்டு சாப்பிட்டேன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட் வந்து. இஞ்சிங்க இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சு போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறமாட்டு மல்லித்தழை, சட்னிங்க, புதினா மல்லித்தழை சட்னி, புளி கரைச்சி விட்டு அரைச்சிருக்கேன். இந்த சட்னி கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் சாஸுங்க, டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சாட்டு மசாலா கொஞ்சம், வரமிளகாத்தூள் கொஞ்சம், கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா லெமனுங்க, லாஸ்ட்டில் கொஞ்சம் சேவ் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இப்போ லக்கடா வந்து சாப்பிட்டு பார்க்கலாங்க டேஸ்ட் எப்படி இருக்குண்ணா. சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து. மும்பையில் வந்து நான் சாப்பிட்ருக்கேங்க. எங்கள் வீட்டு குழந்தையெல்லாம் விரும்பி சாப்பிட மாட்டேன், எப்பமாச்சும் சாப்பிடுவேன். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அது. சூப்பராக இருக்குங்க, வேற லெவலில் அட்டகாசமாட்டு. அதே டேஸ்ட்டு, அதே மனம், அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு பிள்ளைகளுக்கு பண்ணி கொடுங்க. அட்டகாசமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.